இந்தியாவோட கிரேட் ஆல்ரவுண்டர், உலகத்தோட இன்னொரு டெஸ்ட் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா டைலண்டர்ஸ்க்கு கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல இன்னிங்ஸ் கொடுக்க தவறிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது 71க்கு 5. இவர் கூட ஆடுறதுக்கு யாருமே இல்லை, வராங்க போறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சுக்கிட்டு 8வது விக்கெட்டுக்கு 91 பாலுக்கு 30 ரன், 9வது விக்கெட்டுக்கு ஜஸ்பிரீத் பும்ராவை வச்சுக்கிட்டு 132 பால்ல 35 ரன், 10வது விக்கெட்டுக்கு சிராஜ் கூட சேர்ந்து 80 பால்ல 23 ரன் பார்ட்னர்ஷிப். ஆக மொத்தத்தில் 250-270 பால்களுக்கு மேல 8வது 9வது 10வது விக்கெட், எஸ்பெஷலி லோவர் ஆர்டர் பேட்டர் அண்ட் டெய்லண்டர்ஸ் சேர்ந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு லோன் வாரியரா பேட் பண்ணி கிரிட்டிசிசம் எல்லாத்துக்கும் பெருசா ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேன்செஸ்டர்ல அவர் ஒரு மாதிரி ஆட்டம் ஆடி இருப்பாரு பாருங்க. அந்த ஒரு மாதிரியான ஒரு கோல்டு ஹார்ட் ரவீந்திர ஜடேஜாவை திரும்ப ஒரு 6 வருஷம் கழிச்சு இங்க லார்ட்ஸ்ல பாக்குறேன். பொதுவாக 50 அடிச்சுட்டா அந்த ஸ்வாட் செலிப்ரேஷன் பண்ணுவாரு. பட் இந்த தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் செலிப்ரேஷன் அப்படின்னு பேட்டை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு திரும்ப பேட் பண்ண அவர் போனாரு. ஸ்வாட் செலிப்ரேஷன் பண்ணாததெல்லாம் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையை இன்னும் 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 அது உயர்த்தி இருக்குது. ஜடேஜாவோட இந்த டெய்லண்டர்ஸ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் வச்சு அடிச்ச இந்த ஒரு டெஸ்ட் லாஸ் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது மெமரபிள் டெஸ்ட் இன்னிங்ஸ். தனியால நின்று போராடினாரு, தனி ஒரு வீரனா போராடினாரு ரவீந்திர ஜடேஜா. ஒரு மாதிரி வேற ஒரு பிச்சில் வேற ஒரு பவுலிங் அட்டாக்கு அகேன்ஸ்டா அவர் ஆடுற மாதிரி இருந்தது. வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு.